ஹோம்லி வண்ணங்களின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குயிக்காக எப்படி ரைஸ் நூடுல்ஸை செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு முட்டையை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். முட்டை ஒரு அரை வேக்காடு மாதிரி வெந்தோடனே நம்ம முட்டையை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் இப்படி கீழே போட்டுக்கலாம். இப்போ சின்னதாக சாப் பண்ணி வச்சிருந்த ஒரே ஒரு பல் பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக இது வதங்கினோன்னே ஒரு கப்பு கொதிச்ச தண்ணீரை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த இன்ஸ்டன்ட் ரைஸ் நூடலை போட்டு செய்ய போகிறேன். சீசனிங் ஆயிலை போட்டுக்கலாம். இதோட சீசனிங் பவுடரையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸ் நூடலையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிக்கலாம். இந்த ரைஸ் நூடுல்ஸ் நல்லா வெந்தோடனே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு இப்படி ரெண்டாக கீறிட்டு இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி டு சர்வ். சுட சுட இன்ஸ்டன்ட் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி.